வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 25. மீன் பண்ணையில் பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்த போதுதான் அங்கப்பனுக்கு அந்த அழைப்பு வந்தது. மினிஸ்டரின் PA தான் அழைத்திருந்தார். வியப்புடன் அழைப்பை ஏற்று என்னவென்று இவர் விவரம் கேட்க, ஐயா உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்றாங்க என்றார் அவர். ஐயாவா? என்னையா? என்ன விஷயம்னு தெரியுமா என்று மேலும் விவரம் கேட்டார் அங்கப்பன். நீங்க வாங்க, ஐயாவே சொல்வாங்க. ஐயா வீட்டில் தான் இருக்காங்க. அரை மணி நேரத்தில் வந்துடலாமா? வந்துடலாம், உடனே கிளம்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட்டு டிரைவரை அழைத்து வண்டியை எடுக்க சொன்னார். மினிஸ்டர் தன்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்கிற கியூரியாசிட்டி அவர் பயணத்தின் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்த சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே அமைச்சருடைய வீட்டுக்கு வந்துவிட்டார். அலுவலக அறையில் அமைச்சர் அவருக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார் என்று PA சொல்ல இவர் உள்ளே சென்றார். அங்கே ஒரு மத்திய வயது பெண்மணியுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்த மினிஸ்டர் அங்கப்பனை பார்த்ததும் சீற்றத்துடன் கையில் இருந்த ஃபைலை டேபிளில் தூக்கி போட்டார். உங்க மேல இருக்க மரியாதையில தான் நான் கல்யாணத்துக்கு வந்தேன். ஆனா நீங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க என்றார் கடும் கோபத்துடன். அங்கப்பனுக்கு எதுவும் புரியவில்லை. வீட்டுக்கு அழைத்தவர் மரியாதைக்கு அமரக்கூட சொல்லாமல் இப்படி எடுத்தெறிந்து பேசுகிறார், அதுவும் யாரோ ஒரு பெண்மணிக்கு எதிரில் என்று ஆத்திரப்பட்டார். அவரும் சமூகத்தில் ஒரு பெரிய மனிதர். அவரிடம் இப்படியெல்லாம் யாரும் பேசியதில்லை, பேசிவிடவும் முடியாது. அந்த அளவுக்கு அவர் நடந்து கொள்ள மாட்டார். இது என்ன இவர் இப்படி பேசுகிறார் என்கிற ஆதங்கத்துடன், ஐயா என்ன சொல்றீங்கன்னு புரியல, என்னாச்சு என்றார் இறுகிய குரலில். என்னன்னு சொல்லுங்கம்மா என்றார் அந்த பெண்மணியிடம். தன்னை ஒரு வழக்கறிஞர் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த பெண்மணி, உங்க பொண்ணு கொஞ்ச நாள் முன்னாடி விவாகரத்து வாங்கி தர சொல்லி டாக்குமெண்ட்ஸோட என்னை பார்க்க வந்தாங்க. அவங்களோட ஃபைலை பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட ஜூனியர் வேலையை விட்டுட்டு போயிட்டா. ஃபாலோ அப்ஸ் இல்லாம இருந்த ஃபைலை எல்லாம் இன்னைக்கு தான் நான் எடுத்து பார்த்தேன். பத்திரிகையில ஐயா பேர் இருந்தது, அதான் ஐயாவோட கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அந்த ஒரு நாளுக்கு பிறகு பொண்ணு என்கிட்ட வரல. வேற லாயர் யார்கிட்டயாவது போய் விஷயம் லீக் ஆகி ஐயா பேரு கேட்டுடக்கூடாதுல்ல என்றார். அதிர்ந்து போனார் அங்கப்பன். என்னம்மா சொல்றீங்க? ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் தன்னிச்சையா போய் எதுவும் பண்ணாதம்மா, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க என்றார் மகள் மீதான அதீத நம்பிக்கையுடன். என்னத்த தப்பா சொல்றாங்க? அந்த பொண்ணு தான் தெள்ள தெளிவா எழுதி கொடுத்துருக்கே, மாப்பிள்ளைய மாத்தி பிடிக்காத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, விடுதலை வாங்கி கொடுங்கன்னு. பத்திரிகையில இருக்க மாப்பிள்ளை பேரு ஒண்ணு, கல்யாண போட்டோவில் இருக்கிறவன் வேற ஒருத்தன். என்ன இழவையா இதெல்லாம்? பொண்ணுக்கு பிடிக்காத கட்டாய கல்யாணத்தை மினிஸ்டர் பண்ணி வச்சுட்டாருன்னு பத்திரிகைக்காரனவளுக்கு தெரிஞ்சது என் பேரு நாரிடும் என்று கொதிப்புடன் கத்தினார். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதியா, நான் என் பொண்ணுகிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றார் அங்கப்பன். நீ கிழிச்ச என்று சட்டென்று ஒருமைக்கு தாவியவர், உன்னையெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நம்பி என் தலையை கொண்டு வந்து உன் பிரச்சனைக்குள்ள விட்டேன் பாரு, என்னைய சொல்லணும். நீ முதல்ல உன் பொண்ணை போனை போட்டு கூப்பிடு. எதுவா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசி பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு போங்க. நீ பாட்டுக்கு வீட்டில் போய் அந்த பொண்ணை மிரட்டி திரும்பவும் ஏதாவது குறுக்கு சாலு ஓட்டாம என்று எரிந்து விழுந்து விட்டு தன்னுடைய PAவை அழைத்து, என்னடா ஆச்சு, அந்த பையன் வரானா இல்லையா என்றார் குறையா கோபத்துடன். கிளம்பிட்டாப்லையா, கொஞ்ச நேரத்துல வந்துடுவாப்ல என்றார் அவர். அங்கப்பன் அவமானத்தில் குறுகி போய்விட்டார். எந்த அவமானத்தை சந்திக்க பயந்து இந்த திருமணத்தை நடத்தினாரோ அதே திருமணம் இப்போது அவரை அவமானப்படுத்தி விட்டது. தாங்க முடியாத துக்கம் அவர் நெஞ்சை அடைக்க முகமெல்லாம் சிவந்து முத்து முத்தாக வியர்த்து விட்டது. அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பயம் அங்கிருந்தவர்களுக்கு வந்துவிட அந்த வழக்கறிஞர் சட்டென்று எழுந்து, ஐயா உட்காருங்க, பேசிக்கலாம் என்று அவரை பிடித்து சேரில் அமர வைத்தார். அமைச்சரின் மனமும் சற்று இலகிவிட, இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், உட்காருங்க, பேசி தீர்த்துக்கலாம் என்றார் சற்று சமாதானமாக. பிறகு தண்ணீர் கொண்டு வர சொல்லி அவருக்கு அருந்த கொடுத்தார். அவர் சற்று ஆசுவாசமான பிறகு தன் PAவை பார்த்து, அந்த பொண்ணை போன் பண்ணி வர சொல்லு என்றார். கனிமொழிக்கு கால் செய்து விஷயத்தை சொல்லாமல் மினிஸ்டர் வீட்டுக்கு வர சொன்னார்கள். அவள் தயங்கினாள். பிறகு அங்கப்பன் போனை வாங்கி அவளை அங்கு வர சொன்னார். அவர்கள் பேசி முடித்த சற்று நேரத்திற்கெல்லாம் மலையமான் அங்கு வந்து விட்டான். அவரிடமும் சத்தம் போட்டார் மினிஸ்டர். அந்த காலத்து மனுஷங்க தான் மாட்டுக்கு மூக்கனாங்கயிறு கட்டுற மாதிரி பொண்ணுக்கு தாலியை கட்டி போட்டாங்கன்னா உனக்கு என்னப்பா வந்தது? இந்த காலத்து பையன் விவரமா இருக்க வேண்டாமா என்று கடிந்து கொண்டார். அவர் ஏன் திட்டுகிறார்?
எதற்கு இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லுகிறார் என்று புரியாமல் விழித்தான் அவன். உன் பொண்டாட்டிக்கு உன்னோட வாழ பிடிக்கலையா, விவாகரத்து கேட்டு வக்கீல போய் பார்த்திருக்கு. என்ன சொல்ற நீ என்று போட்டு உடைத்தார். அதிர்ந்து போனான் மலையமான். அங்கப்பன் போலவே அவனும் அவர் சொன்னதை நம்பவில்லை. குழப்பத்துடன் மாமனாரை பார்த்தான். அவர் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதவராக தலையை குனிந்து அமர்ந்திருந்தார். வழக்கறிஞர் டாக்குமெண்ட்ஸை அவனிடம் கொடுத்தார். புரட்டி பார்த்தவனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அதில் இருந்த ஆங்கில வார்த்தைகள் புரியவில்லை என்றாலும் பத்திரிகை, புகைப்படம் மற்றும் இதர படிவங்கள் எல்லாம் அவனுக்கு புரியும் விதமாகவே இருக்க கலக்கத்துடன் ஃபைலை மூடி வைத்துவிட்டு எழுந்துவிட்டான். பதட்டம் அவனை நிற்கவோ நிலை கொள்ளவோ விடவில்லை. உடனே வெளியே செல்ல வேண்டும் போல் கால்கள் பரபரக்க வெகு சிரமப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். வக்கீல் வரைக்கும் போயிருக்கிறாளே என்று மனம் வெகுவாய் வலித்தது. அந்த நேரத்தில்தான் கனிமொழி உள்ளே வந்தாள். மகளை பார்த்ததுமே அங்கப்பனுக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது. மந்திரியே என்றாலும் அவர் முன் தன்னை கைகட்டி நிற்க வைத்து விட்டாளே என்கிற ஆத்திரம். அவர் தன்னை ஒருமையில் பேசியதற்கும் அவரை எதிர்த்து தன்னால் ஒன்றும் பேச முடியாமல் போனதற்கும் இவள்தானே காரணம் என்கிற ஆத்திரம். என்ன சந்தி சிரிக்க வச்சிட்டியேடி என்று சீற்றத்துடன் எழுந்து கையை ஓங்கிக் கொண்டு மகளிடம் பாய்ந்தார். அங்கே நின்று கொண்டிருந்த மினிஸ்டரின் PA மற்றும் அந்த வழக்கறிஞர் பெண்மணி இருவரும் சார் சார் என்று அவரை மடக்கி பிடித்து விட்டார்கள். மலையமான் மட்டும் அசையவே இல்லை. அவள் பக்கம் திரும்பி பார்க்கவும் இல்லை. கனிமொழி எதுவும் புரியாமல் திகைத்தது ஒரு கணம்தான். வழக்கறிஞரையும் தங்கள் திருமணத்தை நடத்தி வைத்த மந்திரியையும் ஒரே இடத்தில் பார்த்ததும் விஷயம் என்னவென்று அவளுக்கு விளங்கிவிட்டது. அடுத்த நொடியே அவளுக்குள்ளும் பெரும் சீற்றம் உண்டானது. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு எதுக்கு இப்ப என்கிட்ட பாஞ்சுக்கிட்டு வர்றீங்க என்று மேல்மூச்சு வாங்க இறைந்தாள். அரைஞ்சேன்னா பாரு கழுத, என்கிட்டே குரலை ஒசத்துறியா? என்ன தைரியம் இருந்தா வக்கீல் வரைக்கும் போயிருப்ப, உன்னையெல்லாம் கொன்னா கூட தப்பில்ல என்று கத்தியவரின் உடல் கோப கொதிப்பில் நடுங்கியது. அவளுக்கும் அதே நிலைதான். கொல்லுங்க, நீங்க செஞ்சு வச்ச கல்யாணத்துக்கு அது எவ்வளவோ மேல் என்று கத்தினாள். என்னடி வாய்க்கு வாய் பேசுற? அவர் மேலும் பாய, அப்படிதான் பேசுவேன் என்று அவளும் அழுத்தமாக சொன்னாள். அதற்கு மேல் அமைச்சர் அவர்களை பேச விடவில்லை. அங்கப்பன், என்ன இது, இங்க வந்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா உட்காருங்க என்று அவரை அதட்டி அடக்கிவிட்டு கனிமொழியிடம் திரும்பினார். இவ்வளவு கலேபரம் அங்கு நடந்து கொண்டிருக்கும் போதும் மலையமான் அசையவில்லை. வேரூன்றிய மரம் போல் இறுகி போய் நின்றான். என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? பெத்தவங்க நல்லது தானே செய்வாங்க உனக்கு. கனிமொழியை அமைதிப்படுத்த முயன்றார் அமைச்சர். அதெல்லாம் எங்க தெரியுது? பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு என தலகுனிய வச்சுட்டா என்றார் அங்கப்பன் இடையில். அவர் அதை சொல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை அவள் அவ்வளவு பேசியிருக்க மாட்டாளோ என்னவோ. ஆனால் அவர் அதை சொன்னதும் அப்படி ஒரு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது அவளுக்கு. பெத்து வளர்த்து படிக்க வச்சு எதுக்கு நாளாக்குனீங்க? இப்படி ஒரு மொட்டை பட்டிக்காட்டில் கொண்டு போய் தள்ளி விடுறதுக்கா? படிக்க வச்சேன்னு இன்னொரு தடவை சொல்லாதீங்க. என்னை படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? படிப்பறிவே இல்லாத ஆளை தானே என் தலையில கட்டி விட்டீங்க. அவரோட சேர்ந்து நான் மாடு மேய்க்கவும் சாணி அள்ளவும் தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஊர் உலகத்துல போய் பாருங்க, ஒவ்வொரு பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு தர்றாங்கன்னு. இன்னைக்கு கூட ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வரேன். படிப்பு, பணம், அழகு எதுலையும் அவ எனக்கு சமம் இல்லை. ஆனா அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கை, நீங்க கட்டி வச்ச மாப்பிள்ளைய அந்த கல்யாணத்துக்கு விருந்தாளியா கூட என்னால கூட்டிட்டு போக முடியல. பேச வந்துட்டீங்க என்று கண்மண் தெரியாத கோபத்தில் வார்த்தைகளை கொட்டி கவிழ்த்தாள். ஏ வாய மூடு கழுத. உன்னை பெத்ததுக்கு ஒரு கழுதைய வளர்த்திருக்கலாம். பொதி சுமக்க வாச்சும் உதவி இருக்கும். நீ என் பேரை கெடுக்காம ஓய மாட்ட போல இருக்கு. மீண்டும் குதித்து கொண்டு அங்கப்பன் எழ மற்றவர்கள் அவரை பிடித்து அமர வைக்க கனிமொழியின் கோபம் கொதிநிலையை அடைந்தது. ஓயதான் மாட்டேன். எதுக்கு ஓயணும்? நீங்க என்ன சொன்னாலும் பதில் பேசாம தலையை ஆட்டிக்கிட்டே இருந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இனி இஷ்டத்துக்கு தான் நடப்பேன், பேசுவேன் என்று குரலை உயர்த்தி அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். அங்கப்பன் மட்டார் மட்டார் என்ற தலையில் அடித்து கொண்டார். மலையமான் கண்களை இறுக மூடிக்கொண்டான். சகிக்கவே முடியாத கேவலம் இது அவனுக்கு. அங்கப்பன், கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அவரை அடக்கிய அமைச்சர், பாருமா, இது நான் நடத்தி வச்ச கல்யாணம். நீ கோர்ட்டுக்கெல்லாம் போய் கேவலப்படுத்தக்கூடாது. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைனா 2 பேரும் மியூச்சுவலா பேசி பிரிஞ்சிடுங்க. செட்டில்மெண்ட் எல்லாம் அவுட் ஆஃப் த கோர்ட் பேசிக்கலாம். பிரச்சனை வரக்கூடாது என்றார்.
பிரிவு, அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் என்கிற வார்த்தைகள் அவளை சற்று நிதானத்திற்கு கொண்டு வந்தது. பேசுவதை நிறுத்திவிட்டு மேல்மூச்சு வாங்க அமைச்சரையே பார்த்தாள். அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருக்க மலையமான் வாய் திறந்தான். எங்க எப்ப கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன், என்னால எந்த பிரச்சனையும் வராது என்று அமைச்சரிடம் கூறிவிட்டு அங்கப்பனிடம் திரும்பியவன், இனி உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வர வேண்டாம், இன்னையோடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்றான் வறண்ட குரலில். அப்போதுதான் கனிமொழி அவனை ஏறிட்டு பார்த்தாள். அதுவரை அவனை பார்க்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. அவனும் அதே அறையில்தானே இருந்தான். அவன் இருக்கிறான் என்று தெரிந்துதான் அவ்வளவும் பேசினாள். அவன் என்ன செய்துவிடப் போகிறான் என்கிற எண்ணம் இப்போதும் அந்த எண்ணம் இருக்கத்தான் செய்தது. பிரிவா என்று அதிர்ந்து இதயம் ஒரு கணம் நின்று துடித்தாலும் மறுகணமே அவள் இதழ்கடையோரம் சற்று அலட்சியமாக மேல் நோக்கி உயர்ந்து தாழ்ந்தது. எல்லாம் முடிஞ்சதா? அப்புறம் என்று நக்கலாகத்தான் நினைத்தாள். அவளை பிரிந்து அவனால் எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியும்? அதுவும் இந்த 1 மாத காலம் அவளோடு பின்னி பிணைந்து வாழ்ந்துவிட்டு 4 நாட்கள் கூட தாங்க மாட்டான். வழக்கம் போல அந்த பழைய ஓட்டை வண்டியை எடுத்துக்கொண்டு அவளை தேடி வந்து விடுவான். முன்பு போனது போல அவன் கூப்பிட வந்த உடனேயே போகக்கூடாது, நன்றாக இழுக்கடித்துத்தான் செல்ல வேண்டும் என்று மனதிற்குள் பலவற்றையும் எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு அவனுடைய கோபம் ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. தோன்றும் அளவுக்கு அவன் முகத்திலும் பெரிதாக எந்த கவலையும் தோன்றவில்லை. சின்ன இறுக்கம், அவ்வளவுதான். அவள் என்ன புதிதாகவா இதையெல்லாம் பேசுகிறாள்? எப்போதும் அவள் பேசுவதுதானே. இன்று 2 பேருக்கு முன்னிலையில் பேசியிருக்கிறாள். கல்யாணத்தன்று கூட எல்லோர் முன்னிலையிலும் பேசினால்தானே. அப்போது பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவன் இன்று என்ன பெரிதாக ரோஷப்படுகிறான்? பிரிவாம், கையெழுத்தாம். கடுப்புடன் அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள அவள் பக்கம் பார்வையை திருப்பாமல் அங்கிருந்து வெளியேறினான் மலையமான். கனியமுதே அத்தியாயம் 25 நிறைவடைந்தது. அத்தியாயம் 26. அமைச்சர் வீட்டிலிருந்து கிராமத்தை நோக்கி கிளம்பிய மலையமான் வீட்டுக்கும் செல்லவில்லை, பண்ணைக்கும் செல்லவில்லை. மாறாக ஊர் எல்லையை தாண்டியிருக்கும் ஏரிக்கரை பனங்காட்டுக்கு வண்டியை விட்டான். அங்குதான் ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்காது. ஊரில் ஏதாவது சாவு விழுந்தால் அந்த பக்கம் இருக்கும் சுடுகாட்டிற்கு யாராவது வந்து போவார்கள். மற்றபடி மனிதர்கள் யாரையும் அங்கு பார்க்கவே முடியாது. அவனுக்கும் அதுதான் வேண்டும். அவனுக்கு யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை, யார் முகத்திலும் விழிக்க பிடிக்கவில்லை. மனித வாடையே வேண்டாம் என்பது போல் மனம் வெறுத்து போய்விட விற்றென்று பனங்காட்டுக்குள் வண்டியை செலுத்தினான். மனம் கலங்கி போயிருந்ததில் கண்களும் பூத்துவிட்டதோ என்னவோ. பக்கத்தில் இருந்த பனைமரம் கூட தூரத்தில் இருப்பது போல் தோன்ற ஒரு கணம் அவன் கவனம் தப்பி மறுகணம் வண்டியின் வேகத்தை குறைப்பதற்குள் முன்பக்க வீல் பனைமரத்தூரில் ஏறிவிட்டது. கண்ணிமைக்கும் நேரம்தான். என்ன ஏது என்று அவன் சுதாரிப்பதற்குள் வண்டி ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போய்விட இவன் ஒரு பக்கம் உருண்டு கிடந்தான். கை காலெல்லாம் சிராய்ப்பு, வெள்ளை வேட்டி சட்டையெல்லாம் இரத்தமும் மண்ணுமாக கரைப்படிந்து அவன் நிலையை இன்னும் மோசமாக்கிவிட உடைந்து போய் ஓவென்று பெருங்குரல் எடுத்து அலறினான். அடக்க முடியாத பேரலை ஒன்று அவன் அடி வயிற்றிலிருந்து கிளம்ப வாய் விட்டு கத்தி அழுதான். ஆளரவமற்ற அந்த காடு முழுவதும் அவன் அலறி அழுத சத்தம் எதிரொலித்தது. அவனால் நிறுத்தவே முடியவில்லை. இது வெறும் துக்கமோ துயரமோ மட்டுமல்ல, நெஞ்செல்லாம் பற்று எரிவது போல் தாங்கவே முடியாத உணர்வு. என்னவென்றே தெரியவில்லை. தோற்று போய்விட்டது போல், ஏமாந்து விட்டது போல், அவமானப்பட்டு விட்டது போல், எதுவுமே இல்லாதது போல், என்னவென்றே சொல்ல முடியாத உணர்வு. ஐயோ, உள்ளே பயங்கர வலி. அப்படியே போய் ஏரிக்குள் இறங்கி உயிரை விட்டுவிடலாம் போல் இருந்தது. அவனுக்கென்று யார் இருக்கிறார்கள்? யாருக்கு அவன் மீது உண்மையான அக்கறை, பாசம்? யாருமே இல்லையே. அம்மாவும் அக்காவும் கூட இப்போது அவன் கண்களுக்கு நல்ல விதமாக தெரியவில்லை. அவர்களும் அவனை பணம் காய்க்கும் மரமாகத்தானே பார்த்தார்கள். சின்ன வயதிலிருந்து அவனுக்கென்று யார் என்ன செய்தார்கள்? அப்பா இறந்ததிலிருந்து அவன்தானே எல்லாம். பள்ளிக்கு கூட அனுப்பவில்லையே. தேம்பி தேம்பி அழுதான். என்னென்ன வார்த்தைகள் பேசிவிட்டாள். அவ்வளவு பேருக்கு முன்னால் அவனை நிற்க வைத்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஆ என்று அலறினான். அந்த அலறலில் பச்சாதாபம் இல்லை, கோபம், பெரும் கோபம் இருந்தது. அது அவள் மீதான கோபம் அல்ல, தன் மீதான கோபம். 1 மாதம் அவள் அவனோடு கூடி கழித்து வாழ்ந்ததும் அப்படியே நம்பிவிட்டானே. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! அவள் பெரிய இடத்து பெண், படித்தவள், பணக்காரி. எப்படி மறந்தான்? அவ்வளவு பேர் முன்னிலையில்
அத்தனையும் புட்டு புட்டு வைத்து விட்டாளே. மனம் கொதித்தது அவனுக்கு. சாதாரணமாக என்றால் அவனுக்கு இவ்வளவு பாதிப்பு இருந்திருக்காதோ என்னவோ. ஆனால் நம்ப வைத்து கழுத்தை அறுத்தது போல் அந்த 1 மாத கால வாழ்க்கைக்கு பிறகும் அவள் அப்படி பேசியதைத்தான் அவனால் தாங்கவே முடியவில்லை. அவ்வளவு விஷயத்தையும் மனதிற்குள் வைத்து கொண்டுதான் அவனோடு பழகியிருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் இவன் அவளிடம் நெருங்கிய போதெல்லாம் என்ன நினைத்திருப்பாள்? நாய் மாதிரி அலைகிறான் என்றா, அல்லது இன்னும் கேவலமாகவா? பல்லை கடித்து சகித்திருப்பாளோ? மண்டை ஓட்டுக்குள் லட்சம் நரம்புகள் எங்கெங்கோ இழுபடுவது போல் தோன்ற 2 கைகளாலும் தலையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் மீண்டும் சாய்ந்து விட்டான். இப்போது சத்தமில்லாமல் அவன் உடல் குலுங்க கண்ணீரில் பூமி நனைந்தது. ஒவ்வொரு நிமிடத்தையும் உழைப்பில் கரைப்பவன் இப்போது நேரம் போவது தெரியாமல் அப்படியே படுத்து கிடந்தான். பாம்பு ஒன்று அவன் மீது ஏறி இறங்கி சென்றபோது கூட அவனுக்கு பதட்டமில்லை. எழுந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமும் இல்லை. வெட்டி போட்ட மரம் போல் அவன் பாட்டுக்கு கிடந்தான். தூரத்தில் எங்கோ விழுந்து கிடந்த அலைபேசி விடாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. அதை எடுக்க வேண்டும் என்றோ அழைப்பது யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ அவனுக்கு தோன்றவே இல்லை. சூரியன் மேற்கு பக்கம் இறங்க துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இருள் கவிந்தது. எதுவும் அவனை அசைக்கவில்லை. நிலவொளியின் துணையோடு மல்லாந்து கிடந்தான். மருமகள் வீட்டுக்கு வர வேண்டிய நேரத்தில் வரவில்லை என்றதுமே அலமேலு மகனுக்கு அலைபேசியில் அழைக்க துவங்கிவிட்டார். பல முறை முயன்றும் அவன் எடுக்கவில்லை என்றதும் ஏதோ வேலையாக இருக்கிறான் என்று எண்ணி நேராகவே பண்ணைக்கு சென்றார். அங்கு அவன் இல்லை என்றதும் அவருக்கு கவலையாகிவிட்டது. பதட்டத்துடன் மருமகள் வந்துவிடுவாள் என்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் அவள் இருட்டிய பிறகும் வீட்டுக்கு வரவில்லை. மகனும் போனை எடுக்கவில்லை என்பது பெரிய கலக்கத்தை கொடுக்க உடனே மகள் வீட்டுக்கு ஓடி மருமகனிடம் சொன்னார். நாராயணனுக்குமே ஆச்சரியம்தான். கனிமொழி இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராமல் இருக்க வாய்ப்பில்லையே. இவன் எங்கே போனான் என்று பல எண்ணங்கள் மனதில் ஓட பண்ணைக்கு போய் விசாரித்துவிட்டு டவுனுக்கு கிளம்பினார். கல்லூரி சென்று பார்த்துவிட்டு அதன் பிறகு அங்கப்பனுக்கு அழைத்தார். கனி வீட்டுக்கு வரலன, அங்க எதுவும் வந்துச்சா என்றார் தயக்கத்துடன். மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையா என்றார் அவர். மலையனா ஒன்னும் சொல்லலையே. மதியத்திலிருந்து அவனையும் ஆளையே காணோம். பண்ணையிலையும் இல்ல, வீட்லையும் இல்ல. என்னென்ன ஆச்சு என்றார். அங்கப்பன் சுருக்கமாக விவரம் கூறி கனிமொழி தங்கள் வீட்டில்தான் இருக்கிறாள் என்பதையும் கூறினார். நாராயணனுக்கு திகைப்பாக இருந்தது. என்னென்ன இப்பதான் 2 பேரும் ஒண்ணுமண்ணா வாழற மாதிரி தெரிஞ்சது, அதுக்குள்ள இப்படி சொல்றீங்க என்றார் வருத்தத்துடன். அவர் எதுவும் பேசவில்லை. சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, நாளைக்கு வீட்டுக்கு வர நாராயணா, நேர்ல பேசிக்கலாம் என்றார். அதற்கு மேல் அவரிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதால் நாராயணனும் சரின என்று கூறிவிட்டு வைத்துவிட்டார். வீட்டுக்கு வந்து விவரம் சொன்னபோது அனைவரும் பதறிவிட்டார்கள். மலையன் இப்ப எங்க போனான்னு தெரியலையே என்று கலங்கினார் அலமேலு. கனிமொழி செய்ததை பற்றி நினைக்கவோ பேசவோ நேரமில்லாதபடி மலையமானை பற்றிய கவலை அவர்களை ஆக்கிரமித்து கொண்டது. ஏங்க, கடைத்தெரு பக்கம் எதுவும் போயிருக்கானு போய் பாருங்க என்று கூறி தாய்க்கு தெரியாமல் மதுக்கடையை குறிப்பிடுவது போல் சைகை காட்டினாள் தாமரை. இதுபோல் மனமுடைந்து போகும் தருணங்களிலெல்லாம் ஆண்கள் சுலபமாக தப்பித்துக் கொள்ள மதுக்கடையை நாடுவதுதானே வழக்கம் என்பது அவள் எண்ணம். ஆனால் அவள் தம்பி வேறு விதமானவன் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் நாராயணனுக்கு தெரிந்திருந்தது. மனைவியை பார்த்து பல்லை கடித்தவர், இந்தா அவங்கெல்லாம் போக மாட்டான் என்றார் எரிச்சலுடன். வேறெங்க போயிருப்பான் என்று அவள் மிரட்சியுடன் விழிக்கவும், எங்கேயாவது காடு கரன்னு போய் உட்கார்ந்திருப்பான், விசாரிச்சு பார்த்து கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார். ஆனால் அந்த வேலை அவ்வளவு சுலபமானதாக இல்லை. மலையமான் வழக்கமாக போகும் எல்லா இடங்களையும் அலசிவிட்டார். எங்கும் அவனை காண முடியவில்லை. அவருக்கே பயம் வந்துவிட்டது. எங்க போயிட்டான்னு தெரியலையே என்று கலங்கி போய் மீண்டும் டவுனுக்கு போனார். ஒவ்வொரு ஒயின் ஷாப்பாக சென்று விசாரித்தார். திரும்பவும் கிராமத்துக்கு வந்தார். சாவடியில் அமர்ந்து விடிய விடிய சீட்டு விளையாடுபவர்களிடம் ஒரு 500 ரூபாய் காசு கேட்போன்னு பாக்குறேன். மலையன் எங்க போனான்னு தெரியல, போனையே எடுக்க மாட்டேங்கிறான் என்று சாதாரணமாக புலம்புவது போல் புலம்பினார். தம்பி ஏரிக்கரை பக்கம் போச்சே என்றார் ஒருத்தர். உடனே அங்கிருந்து கிளம்பிய நாராயணன் அந்த நேரத்திலும் ஏரிக்கரைக்கு போனார். ஆனால் அது என்ன சின்ன இடமா உடனே கண்டுபிடிப்பதற்கு? அவன் ஏரிக்கரை ஓரமாக உள்ள பனங்காட்டுக்குள் கிடக்கிறான். இவருக்கு எப்படி தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று? அந்த பகுதி முழுவதும் சுற்றி சுற்றி வந்தார். ஆளை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அவருடைய பயம் அதிகமானது. போன் அடித்து பார்த்தார்.
ரிங் போனதை தவிர அவன் எடுக்கவில்லை. சோர்வுடன் சற்று நேரம் வண்டியிலேயே அமர்ந்து விட்டவர், இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம், எதற்கும் பனங்காட்டுக்குள் பார்த்து விடுவோம் என்று அந்த பகுதிக்கு சென்றார். சற்று தூரத்திலேயே ஒரு ஆள் படுத்திருப்பது போல் தெரிந்தது. அது மலையமான் தான் என்பது அவருக்கு புரிந்துவிட, ஏய் மலையா என்று சத்தமிட்டபடி வண்டியின் ஹெட்லைட் வெளிச்சத்தை அவனை நோக்கி அடித்தார். அவனேதான். வண்டியை நிறுத்திவிட்டு வேகமாக அவனிடம் நெருங்கியவர், என்னடா இது, எந்திரிடா முதல்ல என்று அதட்டினார். மாமனின் குரல் கேட்டு திரும்பியவன் அவரை பார்த்துவிட்டு, இங்கு எதுக்கு வந்த நீ என்கிற கேள்வியுடன் எழுந்து அமர்ந்தான். இப்போது அவனிடம் அழுகை சோகமெல்லாம் இல்லை. உணர்வுகளை மூட்டை கட்டி உள்ளுக்குள் புதைத்து கொண்டு பழையபடி மீண்டிருந்தான். என்னடா என்னை கேள்வி கேட்கிற? நீ போனையும் எடுக்கல, ஒன்னையும் எடுக்கல, நீ பாட்டுக்கு இங்க வந்து படுத்துட்ட. அங்க வீட்டுல பொம்பளைங்க எல்லாம் பதறி போயிருக்காங்க, என்னடா என்றார். சும்மா நொய்ங்காத மாமா, நான் என்ன சின்ன பிள்ளையா தொலைஞ்சு போறதுக்கு என்று எரிந்து விழுந்தான். அவன் இப்படியெல்லாம் பேசுகிறவன் அல்ல என்பதால் நாராயணன் அதற்கு மேல் அவனிடம் வாக்குவாதம் செய்யவில்லை. அவனுடைய மனநிலைதான் அவருக்கு தெரியுமே. சரி சரி எந்திரிச்சு வா, வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்தார். அவனும் மறுக்கவில்லை. எழுந்து அலைபேசியை தேடி எடுத்துக்கொண்டு வண்டியை நிமிர்த்தினான். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தவருக்கு சங்கடமாக இருந்தது. வண்டியை கீழே உருட்டிவிடும் அளவுக்கு போயிருக்கிறான் என்பதே அவருக்கு பெரிதாக இருந்தது. அவன் அடிபட்டு கொண்டது, அழுததெல்லாம் அவர் கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள். மலையமான் வண்டியை நிமிர்த்தி எடுத்துக்கொண்டு ஏரிக்கரை வரைக்கும் வந்தவன் ஏரிக்கரையில் நின்றுவிட்டு தண்ணீரில் இறங்க போனான். டேய் என்ன இந்த நேரத்துல தண்ணிக்குள்ள இறங்குற? வீட்டுக்கு வா, போகலாம். குளிக்கணும்னா வீட்டுல போய் குளிச்சுக்கலாம் என்றார். இல்ல மாமா, சுடுகாடு வரைக்கும் வந்துட்டேன், தலைமுழுகிட்டு வந்துடுறேன் என்றான். அவனுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாம் முற்றிலும் அவருக்கு புதிதாக இருந்தது. மலையா, என்னடா இதெல்லாம், பெரும் பேச்செல்லாம் பேசாதடா, நாளைக்கு உட்கார்ந்து பேசினா எல்லாம் சரியாயிடும் என்றார். ஆனால் அவன் மனதிற்கு அப்படியெல்லாம் எதுவும் தோன்றவில்லை. அத்தனை நாட்களும் அவன் மனதிற்குள் சுமந்து கொண்டிருந்த ஏதோ ஒரு அழகிய உணர்வு இன்று மரித்து போய்விட்டது. அதை கொண்டு வந்து இந்த பனங்காட்டில் போட்டு அழுதுவிட்டு அதோ அந்த சுடுகாட்டில் எரித்து விட்டான். இப்போது தலைமுழுகி விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றுதான் தோன்றியது. அதையே செய்துவிட்டு கரையேறினான். கனியமுதே அத்தியாயம் 26 நிறைவடைந்தது. நன்றி.